வணக்கம் மக்களே. நான் கத்தரியும் மிளகாயும் விதை போட்டு ஹீட் மேட் யூஸ் பண்ணி முதல் முறையாக நட வச்சு விதைகள் முளைச்சி வந்திருக்கு பாருங்கோ. இது 15 நாளைக்கு பிறகு இந்த அளவில் முளைச்சி வந்திருக்குது. ஆனால் நான் முதல் முறையாக தான் இது ட்ரை பண்ணி நான் என்னென்னு சொன்னால், குளிருக்கு இங்கே எங்களுக்கு யூகேயில் கத்தரி கண்டு முளைக்கி வைக்கிறது சரியான கஷ்டம். நான் ஒவ்வொரு வருஷமும் விலைக்கு தான் வாங்குறது. இந்த முறை இந்த ஹீட் மேட்டை யூஸ் பண்ணி செய்யணுமென்று ட்ரை பண்ணினான். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது சரியான முறையில் வளர்க்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஹீட் மேட் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே வைக்கணும், எத்தனை பாகை வெப்பத்தில் சீட்ஸ் நாங்கள் நட வைக்கணுமன்றது எல்லாத்தையும் விவரமாக அதில் வாசித்து தெரிஞ்சு கொள்ளணும். என்று அதில் விவரமாக எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பாகை வெப்பத்தில் வைக்கணுமென்று. கூடினாலும் முளைக்காது, குறைஞ்சாலும் குளிருக்கு முளைக்காது. அதனால் நாங்கள் அதை கவனித்து வைக்கணும். மற்றது அதில் மணத்தியாலம் எல்லாம் கொடுத்துருக்கு, எத்தனை மணத்தியாலத்துக்கண்டு. ஆனால் நாம் அந்த சீட்ஸ் வளரும் வரைக்கும் 2 கிழமையும் 24 மணத்தியாலத்துக்கண்டே செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அது அந்த அவர்ஸ் முடியும். ஏன்டா அப்புறம் குளிர் அது நாங்கள் ஓஃபாக போயிட்டேன்னு சொன்னால் குளிர்பட்டு முளைக்காமல் விட்டுரும். அதை கவனித்து பார்த்து எந்த லெவலில் விட்டால் எத்தனை பாகையில் வேலை செய்யணுன்றதெல்லாம் விவரமாக அதில் எழுதியிருக்குது ஹீட் மேட்டில். நான் இந்த ஹீட் மேட்டுக்கு லெவல் 2வில் விட்டேன். நான் விட்டபடியாக பாருங்கள், இந்த சைட்டில் காட்டி இருக்குது எத்தனை பாகை செல்சியஸில் விட்டால் எந்தெந்த சீட்ஸுக்கா அல்லது சீட்ஸ் வளர்ந்த பிறகு கண்டு வளர்ந்த பிறகு அதுக்கு எத்தனை பாகையில் விடணுமன்றது எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு இடம் அதுக்கண்டு செட் பண்ணிவிட்டு மேலுக்கு க்ரோ லைட்டும் போட்டிருக்கிறேன். ஏனெண்டா வெளிச்சம்தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த க்ரோ லைட் நல்லா ஹெல்ப் பண்ணும். நாங்கள் சீட்ஸ் வளர்கிறதுக்கு, சீட்ஸ் வளர்ந்த பிறகு அந்த கண்டு வளர்கிறதுக்கு ஹீட் மேட் இல்லாமல் எல்லாத்துக்கும் அது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பாக்ஸ் திறக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு 2 கிழமைக்கு பிறகு இப்போ நாங்கள் சீட்ஸ் போட்டுட்டோம்னு சொன்னால் திறந்து பார்க்கக்கூடாது. சீட்ஸ் போடைக்கே நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த மூடி வெப்பத்திலே அதுக்குள்ளால் வர்ற நீராவியே ஒழுகி அதுக்கு சரியான முறையில் ஈரம் கணக்காக இருக்கும். நாங்கள் இப்படி வளர்ந்த பிறகு இனி திறந்து விட்டுருவோணும். மூடி வைக்கல. அது என்னென்னா ஃபங்கஸ் பிடிச்சி கண்டு பட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன். 2 கிழமைக்கு பிறகு நல்ல வடிவாக வளர்ந்து வந்திருக்கு. சில சீட்ஸுகள் வளர இல்லை, அது சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். இனி நான் இந்த சீட்ஸை தனித்தனியாக எடுத்து அதை எப்படி பிறகு எங்கே வைக்க போகிறேன்னு, எப்படி வளர்த்தெடுக்க போகிறேன்ன்றதை நானும் முதல் முறைன்றபடியாக இனித்தான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இனி பூக்கண்டுகள் என்னென்ன வைச்சாலும் இந்த சீட்ஸுகள் வைக்கிற முறை நடுகிறது எல்லாமே இந்த வீடியோவில் போடுவேன். நீங்கள் இந்த கார்டன் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மற்றது ஹீட் மேட் யாராவது ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக வழியாக வாசிங்க. அதை எங்கே வைக்கணும் கொள்ளணுமன்றது எல்லாம் சரியான முறைக்கு செய்யணும். கவனமாக செய்து கொள்ளுங்க. குளிர்நாட்டில் ஈஸியாக வளர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.